நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சிறிது நேரம் ஆண்டவரை நம்ம துதித்து தியானத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். முதலாவதாக நம்ம ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இப்படியாக இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொருவரும் என்னென்ன நோக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய கருத்திலே இந்த நேரத்தை அரை மணி நேரத்தை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடக்கம் முதல் முடிவரையிலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவதாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார்,
காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. சரி, நம்ம ஒரு சிறிது நேரம் தியானத்திற்கென்று நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முடிய. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. இதிலே உங்களுக்கு தெரியும், நம்ம எப்படி இருக்கிறோமா? பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். இதை குறித்து நாம் தியானிப்போம். உப்பு ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு உப்பு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நமக்கு முதியவர்கள் பழமொழியாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உப்பு அது ருசியை கொடுக்கும். குழம்பு நம்ம வைக்கிறோம், அந்த குழம்புல நம்ம உப்பு போடுறோம். அந்த உப்பு அதில் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட பாருங்களேன், அதில் அந்த டேஸ்ட் கொடுக்காது, கம்மியாயிடும். உடனே சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதில் அந்த ஒரு துளியை நம்ம உப்பை போட்டுட்டோன்னா அது சரியாயிடும். அப்போ அந்த உப்பு, அந்த கடுகளவு உப்பு அவ்வளவு ருசியை கொடுக்கும். அதே ஒரு பாயசம் வைக்கிறதுல கூட ஒரு சின்ன துளி உப்பு அதில் போடுவாங்க. எதுக்காகன்னா ருசியை கொடுக்கறதுக்காக போடுவாங்க. அப்போ அந்த உப்பு ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அந்த உப்பு. ஆனால் அந்த உப்பு அது எப்படி இருக்குன்னு தெரியுதா? பார்க்குறோம், ஆனால் அதில் நம்ம போடுறோம். போட்ட உடனே அது என்ன பண்ணிடுது? கரைஞ்சி தான் அந்த ருசியை கொடுக்குது. தன்னை கரைய வைத்து அந்த ருசியை அது கொடுக்குது. அதே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அது செட் ஆகாது. சரியா? நம்ம உப்பு ஜாஸ்தி ஆகிட்டுன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ பயங்கர உப்பாக இருக்குது, சாப்பிடவே முடியல, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த உப்பின் தன்மை என்னவென்றால் அது தன்னை கரைத்து ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அடுத்ததாக அந்த உப்பு என்ன செய்கிறது? கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ ஊறுகாய் போடுறோம். ஊறுகாய் போடுறதுல என்ன ஆகுது? உப்பு தான் அதுக்கு மெயினாக அதை வச்சு பாதுகாக்குது. அந்த ஊறுகாய் போடுறதுல உப்பு தான் முக்கியமான பங்காக இருக்கிறது. அந்த உப்பை போடும்போது அது அந்த பொருள் கெட்டு போகாமல் அழகாக அதை வச்சு பாதுகாக்குது. மாதக்கணக்காக நமக்கு அந்த பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது இந்த உப்பில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஃபிஷ்ஷை ட்ரை ஃபிஷ் ஆக்கணும்னா, கருவாடு ஆக்கணும்னா என்ன பண்ணுறாங்க? உப்பு போட்டு தான் காய வைக்கிறாங்க. காய வச்சு நல்ல வெயில் அதை காய வச்சு வரும்போது இந்த உப்பை நல்ல கல் உப்பாக தான் அதில் தூக்கி போடுவாங்க. ஆனால் அது தெரியாது, கரைஞ்சிரும். அப்படியே கரைய வைத்து அந்த உப்பு அப்படியே தன்னை ஒடுக்கி ருசியை கொடுக்குது. இது எந்த பொருளும் கெட்டு போகாமல் பாதுகாக்குது. அப்போ அந்த தன்னையே ஒடுக்கி நமக்கு ருசியை கொடுக்கக்கூடிய அந்த உப்பு போல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? உப்பு போல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமா? பூமிக்கு உப்பாய் நம்ம இருக்கிறோமா? அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆனால் அதே உப்பு சாரமற்று போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. வெளியில் குட்டப்படுவதற்கும் இதுக்கு தான் பிரயோஜனமாகும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை அந்த உப்பை போன்று இருக்கணும். எதுலேயும் அந்த உப்பு போல் ருசி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு நடந்த ஒரு கதையை தான் நான் சொல்கிறேன். ஜேம்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ரொம்ப ஒரு கடவுளோட ரொம்ப நெருக்கமாக உள்ள ஒரு மனிதன்.
ஆண்டவரோட நல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். அதனால் அவருக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு. அவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது கர்த்தர் அந்த மாதிரி சகோதரனோட பேசுகிறார். அந்த ஜேம்ஸோட ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஜேம்ஸுக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனால் ஆலயத்தில் உள்ள வேலைகளை செய்கிறாரு. ஆலயத்தில் வரும்போது ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது, ஆலயத்துக்கு தேவையான அந்த எடுபடி வேலைகள் எல்லாம் அவர் செய்துட்ருக்கிறாரு. கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜேம்ஸுக்கு படிப்பறிவு இல்லாத அந்த ஒரு ஜேம்ஸ், அவர் ஒரு நாள் ஆண்டவர் அவரோட பேசுகிறார். ஜேம்ஸ், நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற வேதபாட பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு. அவர் இருக்கிறதோ இந்தியாவில். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு போங்க, அங்கே இருக்கிற வேதபாட கல்லூரியில் நீங்கள் போங்க, அங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு. அப்போ இவர் ரொம்ப யோசிக்கிறாரு, என்ன ஆண்டவரே, எனக்கு படிப்பறிவே கிடையாது, நான் எப்படி வேதபாட கிளாஸுக்கு நான் போக முடியும் அப்படின்னு. யாருக்காக இருந்தாலும் வரத்தானே செய்யும். இவருக்கு படிப்பறிவே இல்லை, பைபிளே படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி உள்ள ஒரு மனுஷனை கொண்டு போய் வேதாகம கல்லூரிக்கு போங்கன்னு சொன்னால் எப்படி ஆண்டவரே அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே இவர் நினைக்கிறார். ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தேவன் வாக்கு பண்ணினால் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் இவர் சபை போதகர்கிட்ட போய் சொல்கிறார், இப்படி ஆண்டவர் பேசுகிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர் அநேக காரியங்கள் ஆண்டவர் இவரோட பேசுகிறாரு, அது நடக்குதுன்னுள்ளது அவங்களுக்கு தெரியறதுனால அந்த போதகர் அதற்குரிய சரி கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்து தான் இதை சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவரை பிரான்ஸ் தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போகிறார். அங்கே போய் பிரான்ஸ் தேசத்தில் போய் அந்த சொல்லப்பட்ட அந்த காலேஜில் போய் சேர்றார். போன உடனே அப்போ அங்கே என்ன போவாங்க, பைபிள் காலேஜில் எதுக்கு போவாங்க, படிக்கிறதுக்கு தானே போவாங்க, வேதாகமம் படிக்கணும் இல்லை, இதுக்கு தானே பைபிள் ஸ்டடிக்கு தானே அங்கே போவாங்க. இவர் அதே மாதிரி அங்கே போயாச்சு. குறிப்பிட்ட அந்த காலேஜுக்கு போகிறார். அந்த காலேஜில் எல்லாம் கேட்குறாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கிறீங்க, என்ன இருக்குது எல்லாம் கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க, கர்த்தர் வர சொன்னார் நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் வர சொன்னார் நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அப்போது அவருக்கும் அந்த மேலாளருக்கும் ஒன்றுமே சொல்ல தெரியல. என்னது இவர் இப்படி சொல்கிறாரு, அது ஆண்டவருடைய வாக்காக இருக்குது, நம்மளும் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு வேறு என்ன வேலை தெரியும், என்ன வேலை கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் செய்கிறேன், என்ன வேலை கொடுத்துருந்தாலும் நான் அதை செய்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கே பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறாங்க, பைபிள் காலேஜ், இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இங்கே தங்கி இருந்து தான் படிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க சாப்பிட்ற பிளேட்டுங்களை நீங்கள் கழுவி வைக்கணும், அந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா, உங்களால் செய்ய முடியும். இவர் சந்தோஷமாக நான் அந்த வேலையை செய்கிறேன்னு ஏற்றுக்கொண்டார். அப்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். இந்த பிளேட்டை கழுகும்போது ஒவ்வொரு பிளேட்டும் அவர் கழுகும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த பிளேட்டில் சாப்பிட்ட சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இந்த பிளேட்டில் சாப்பிட்ட சகோதரனை ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், அவரை ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு வேளையும் இந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த பிளேட்டில் சாப்பிட்ற சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இது தொடர்ந்து வருஷக்கணக்காக இவர் அங்கே அந்த பணியை செய்துட்ருக்கிறாரு, அங்கே இருக்கிறார். அப்புறம் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா, காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போவாங்க, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு சர்ச்சுங்களில் எல்லாம் அப்படி போகிறாங்க இல்லையா. இவங்க போய் எந்தெந்த சர்ச்சுங்களில் போய் ஜாயின் பண்ணி இவங்க ஊழியம் செய்கிறாங்களோ அந்த இடங்களில் ஊழியம் பலமாக பிரித்துட்டே வருது. இந்த காலேஜில் இருந்து படிச்சுட்டு போகிற இந்த ஸ்டூடெண்ட்டுங்க வெளியில் போய் ஊழியம் பண்ணும்போது ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கிடைச்சிட்டே இருக்கிறாங்க, மொத்தமாக வராங்க. இப்போ இது எப்படி இந்த காலேஜில் வர பிள்ளைங்களுக்கு மட்டும் இவ்வளவு மக்கள் சேர்றாங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது அந்த இடத்துல. எப்படின்னு பார்த்தா விசாரிக்கிறாங்க.
இது அப்படியே அங்கே அந்த ஊரில் உள்ள பிரான்ஸ் நாட்டு பிஷப்புக்கு போகுது இந்த கேள்வி. அப்போது எப்படி இந்த இவ்வளோ காலேஜுங்க இருக்குது, பைபிள் காலேஜுங்க இருக்குது, இந்த ஒரு காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வர பிள்ளைங்க மட்டும் அவ்வளோ இவங்க சபை நிரம்பி 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 வழியுதே, ஆத்துமாக்கள் நிரம்பி வழியுதே, இதற்கு ரகசியம் என்ன அப்படின்னு. அப்போ இந்த பிஷப்பு காதுக்கு அது போகுது. பிஷப்பு ஜெபிக்கிறார், ஆண்டவரே இது என்னன்னு தெரியலையே, எப்படி இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள் மட்டும் வெளியில் வரும்போது இவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு எழுப்புதல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த காலேஜில் இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு போகிறாங்கல்ல காலேஜ், அந்த பைபிள் காலேஜில் ஜேம்ஸ்னு ஒருத்தன் இருக்கிற, நீ அங்கே போய் பாரு அப்படின்ட்டார் சொல்லிட்டார். அப்புறம் பிஷப்பு அங்கேருந்து வர்றாரு. பொதுவாக பிஷப்பை பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் போவாங்க, ஆனால் பிஷப்பு அங்கேருந்து வர்றாரு. அங்கேருந்து வந்து இந்த ஜேம்ஸ்கிட்ட பேசுகிறாரு, என்ன பண்ணுற எப்படி ஏதுன்னு எல்லாமே கேட்கும்போது இந்த ஜேம்ஸு தன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் சொல்கிறார். அவர் ஆண்டவரோடு பேசுகிறது எல்லாத்தையும் இது பண்ணுறாரு, சொல்கிறார். சொன்னோன்னா பிஷப்புக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதுவரையிலும் இந்த ஜேம்ஸு ஒரு பாத்திரம் கழுவுற மனிதனாக தான் அந்த இடத்துல இருந்தார். அந்த ஊரில் அவர் இருக்கும்போது கூட ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தனை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க இல்லையா, அப்படி இருந்தார். ஆனால் அந்த மனுஷன் ராத்திரியும் பகலும் கடவுளை தேடினார். அதன் மூலம் இந்த இவ்வளவு ஆத்துமாக்கள் எழும்ப அவர் அடிப்படை காரணமாக இருந்தார். அதனால் அந்த பிஷப்பு இவ்வளவு ஆத்துமாக்கள், ஆலயம் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஜேம்ஸை அவ்வளவாக கனப்படுத்துகிறாங்க. இவர் ஒரு கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக அந்த இடத்துல அவர் மாறி நிற்கிறார். அவர் அப்போ அந்த இவ்வளவோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர் போயிட்டார். கர்த்தர் அவரை அவ்வளவாக உயர்த்தி வைத்தார். அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது எந்த நேரமும் நம்மளுடைய சிந்தை செயல் எல்லாம் கடவுளோடு நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு நிச்சயமாக தருவார். உப்பு எப்படி தான் இருந்த இடத்துல இருந்து அது தன்னை கரைத்து அந்த ருசியை கொடுக்குதோ, இதே போல தான் இந்த ஜேம்ஸுடைய வாழ்க்கையும். அவர் தான் இருந்தார், எந்த விதமான பேச்சோ இதுவோ வீணாக எதுவும் தெரியாது, கடவுளோடு பேசுகிறது, கடவுளோடு ஐக்கியமாக இருந்தார். ஆனால் அவரை உலகத்தில் யாருமே அவரை கனம் பண்ணலை. ஆனால் அவர் மூலம் இவ்வளவு ஆத்துமக்கள் வரும்போது அவர் இடத்த விட்டு இடம் கொண்டு போய் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு பிஷப்பு மூலம் அவர் கனப்படுத்தப்படுகிறார். அப்படியாக இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இன்றைக்கி ஒரு கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்குதா, நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த உப்பு எப்படி கரைஞ்சி ருசியை கொடுக்குதோ அதே போல் அந்த ஜேம்ஸு கர்த்தரோடு வாழ்ந்தது நிமித்தம் கனப்படுத்தப்பட்டோம், ஆத்துமா ஆதாயமும் நடைபெற்றது போல் நாமும் கடவுளோடு ஒன்றி வாழும்போது ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி வாழும்போது ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு சிறிதளவும் சந்தேகமே இல்லை. சரியா? நம்ம அப்போ எப்படி வாழணும்? ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், ஒரு ருசியுள்ள ஒரு பாத்திரமாக வாழணும், ருசி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். வாழுவோமா? நான் வேண்டிய தினத்தில் நம்ம இதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போமா? ஆண்டவரே, என்னையும் இப்படி நீங்கள் மாற்றுங்க, ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதுவரையில் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் எனக்கு மாற்றி போட்டு தாங்க, என்ன ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, உப்பை போன்று ஆண்டவரே ஒரு ருசியான வாழ்க்கையை வாழத்தக்கதாக, மற்றவர்களுக்கு கெட்டு போகாமல் பக்குவப்படுத்தி எப்படி உப்பு பிரயோஜனப்படுதோ அப்படி உள்ள ஒரு பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ருசி கொடுக்குற ஒரு பாத்திரமாக நான் வாழணும் ஏசப்பா, நான் உங்களோட இருக்கணும் ஏசப்பா, உங்களோட நான் வாழணும் ஏசப்பான்னு சொல்லி நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஒரு சிறிய செய்தி ஆண்டவரே, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடமாக இருந்திருந்தாலும் இந்த செய்தியின் மூலம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி மக்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நான் இதுவரையிலும் ஏனோதானோ என்று வாழ்ந்து விட்டேன், இனி அந்த வாழ்க்கை வேண்டாம்
வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்ந்து ஒரு மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மகளாக வாழ வேண்டும் என்று இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களும் முடிவெடுக்கத்தக்கதாக தேவாதி தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நேரத்தில் சுவாமி அநேகர் வேதனையோடு இருந்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம் சுவாமி. இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் தேவாதி தேவன் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுங்க சுவாமி. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொடுத்தணும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் காணும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புது வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமண நாள் காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. புது வருடம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுப்பா, இந்த நாளிலும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற காலையிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற அநேகர் உண்டு சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருப்பார்கள், அநேகர் வேலைக்கு சென்று கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்தந்த நேரத்திலே அந்தந்த இடத்திலே போய் சேரத்தக்கதாக தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிலர் ஆண்டவரே சில தேவைகளை வைத்து கொண்டு இருக்கலாம். அந்த தேவைகளை கர்த்தர் ஆண்டவரே இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு காத்திருக்கும் மக்களுக்கு அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலுங்க. விசேஷமாக ஹெவன் டிவி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெண்களாகிய எங்களுக்கும் தந்த அந்த ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஹெவன் டிவியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதில் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை ஆண்டவரே கனமான ஊழியமாக அதை கருதி அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நேபாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேபாள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படித்து கொண்டிருக்கிற 330 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தரலுங்க. அங்கே கட்டி கொண்டிருக்கிற ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும்போது உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகர் இன்னும் அந்த ஆண்டவரே ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள தேவாதி தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹெவன் டிவி அலுவலகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க. சகோதரனுடைய பிரயாணங்களில் உம்முடைய கிருபை கூட இருந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவாதி தேவனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க, அநேகர் ஆண்டவரே நான் உலகத்திற்குள் வாழும்போது மற்றவர்களோடு ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, மற்றவர்களோடு ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களும் தன்னை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் இம்மட்டும் நடத்தின தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். எல்லாரையும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு உலகத்துக்குள் செல்லும்போது ஒரு ருசியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.